ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்துக்கு வரும். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்திற்கு உச்ச சூரிய பகவானின் பார்வையில் ஆட்சி பெற்ற சனி பகவான் உங்களோட ராசிக்கு முதல் தர யோகாதிபதியான சனி பகவான் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திலிருந்து பார்வை செய்கிறார். இனி வரக்கூடிய இந்த ஒரு மாத நாட்கள் என்ன மாதிரியான பலன்களை சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னம் காலபுருஷனுக்கு இது குடும்பஸ்தானம். இங்கே சுக்கிர பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெற்று சந்திரன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உச்ச பலம் அடைகிறாரு. பொதுவாகவே ரிஷபராசி கடகத்துக்கு இணையான தாய் அன்பு மிக்க ராசியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே சுயநலமாக திங்க் பண்ணுவாங்களா ரிஷபம் அப்படின்னு திங்க் பண்ணவே மாட்டாங்க. பொதுநலமாக திங்க் பண்ணக்கூடிய குணங்கள் ரொம்ப அதிகம். தனக்குன்னு எதையுமே வச்சுக்க மாட்டாங்க. எவ்வளோ சம்பாரிச்சாலுமே அந்த பணத்தை வந்து பார்த்திங்கன்னா தனக்குன்னு வச்சுக்கணும், தனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கணும், தன்னுடைய பேரில் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. எப்பொழுதுமே தன்னுடைய குடும்பம் சார்ந்த சிந்தனைகள் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். வேலைக்கு போனால் பணம் வரும், அந்த பணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட இருக்கவங்க எல்லாத்தையும் எப்படி நல்லா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கும். தவிர நம்ம பணக்காராகணும், பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற மாதிரி தன்னை சார்ந்த விஷயத்தில் எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆர்வம் ஈடுபாடு எல்லாமே ரிஷபராசி காமிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே அலசி யோசித்து ஆராய்ஞ்சு முடிப்பெடுப்பாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னத்துக்கு வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓனருக்கு கீழே ஒரு இடத்துல வேலை செய்வாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேலை செய்வாங்க. ஏறக்குறைய 10 வருட காலங்கள் 15 வருட காலங்கள் ஒரே இடத்துல இருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சம்பளம் வந்து கம்மியாக கொடுக்குறீங்க, அதிகமாக கொடுக்குறீங்க, அது எல்லாமே யோசிக்கவே மாட்டாங்க. தனக்குன்னு ஒரு நீதி நேர்மை நியாயம் என்னை கௌரவமாக என்னை நடத்துகிறாங்க, என்னை நம்புகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருப்பாங்க. அந்த சுயநலம் அப்படிங்கிறத பார்க்காம செஞ்ச வேலைக்கு உண்டான சம்பளம் வந்துச்சா, அங்கீகாரம் கிடச்சிதா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. தொடர்ந்து எப்படி வேலை கடுமையாக போராடிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி போராட்டம் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு மூச்சு முட்டை நல்லா ஒரு வேலை செய்வாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்வாங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஏறக்குறைய அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே 18 மணி நேரம் 12 மணி நேரம் வேலையை பொறுத்து தான் இருக்கும். அது இவங்க சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி அல்லது வேலைக்கு போனாலும் சரி அந்த ஞாபகம் இவங்களை விட்டு நீ விலகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விலகாது. அதுக்கு முக்கியமான காரணமே இந்த ராசிநாதனே 6ஆம் அதிபதியாக வர்றதுனால எப்பொழுதுமே வேலை சார்ந்த சிந்தனைகள். அதை தாண்டி வாழ்க்கையில் இவங்க ஏதாவது தெரியுமான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே தெரியவே தெரியாது. நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா உயரமானவங்க உயரக்கூடியவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அலசி யோசித்து ஆராய்ஞ்சு மட்டும்தான் முடிவெடுப்பாங்களே தவிர தனக்குன்னு செல்ஃபிஷாக எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை வந்து பார்த்திங்கன்னா ராசியிலேயே 6ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் கேது சம்மந்தப்பட்ட அடி அடித்தாங்க. எந்த ஒரு விஷயத்துக்காக இவங்க கடுமையாக போராடினாங்களோ அது எல்லாத்தையுமே இவங்க கிட்டேருந்து ராகு கேது பகவான் பிடுங்கியிருப்பாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிடுங்கியிருப்பார். கடன் சுமைகள் சொல்லவே முடியாத அளவுக்கு இப்போ வேலையில் எந்த பிரச்சனையும் வராது. ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு வேலைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, இதை வச்சு அப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நபர்கள் அனைவரையுமே அப்படியே ஜீரோ ஆக்கியிருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜீரோ ஆக்கியிருப்பார். கேது பகவான் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு. இதனால வாழ்க்கையில் நான் ரொம்ப அசால்ட்டாக இருந்துட்டேன், எல்லா நேரம் இதே மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்துட்டேன். கொஞ்சம் வந்து நான் நல்லா இருந்தேன்னா, கொஞ்சம் விவரமாக இருந்திருந்தேன்னா இந்த பிரச்சனையை நான் வராமல் தடுத்திருப்பேன். இருந்தாலும் என்னை மீறி இது வந்துருச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. நிறைய மனச்சுமைகள் ரொம்ப அதிகமாக இருந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மனசுமைகள் அதிகமாக இருக்குது. ரிஷப ராசியை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே எதுக்குமே அழட்டிக்காத நபர்கள் எல்லாருமே இந்த நேரத்தில் கடுமையாக மனசுமைகளில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கீங்க. இன்றைக்கி வந்து கோச்சாரத்தில் கேது பகவான் 5ஆம் இடத்துலையா, அப்போ குழந்தைகள் சார்ந்து நல்லா ஊர் தூங்கிட்டு இருக்கும்போது நான் வந்து உழைக்காமல் போயிட்டேன் அல்லது பணத்தை சேமிக்காமல் போயிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கெல்லாம் ரொம்பவே இடம் கம்மியாக இருந்தது, பண மதிப்பெல்லாம் கம்மியாக இருந்தது, ஊரில் தொழிலெல்லாம் கம்மியாக இருந்தது, நான் ஜெயிச்சிருப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக என்னால் போட்டி போடுறேன், என்னால் முடியவே மாட்டேங்குது, என்னோடய குழந்தைகளுக்கு உண்டான சொத்தை வந்து என்னால் காப்பாற்ற முடியல அப்படிங்கிற மாதிரி குழந்தைய சார்ந்த எண்ணங்கள் எல்லாமே உங்கள் மனசில் ஓடிட்டே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓடிட்டே இருக்குது. தினம் தினம் வீட்டுக்கு வரும்போது எல்லாமே பணத்தை சேமிக்காமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற எண்ணங்கள் தான் போயிட்டுருக்கு. இனி வரக்கூடிய இதெல்லாமே நீங்கள் கடந்து வந்துட்டுருக்குற இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது?
முதல்ல இந்த உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 12ஆம் இடத்துல உச்சம் பெறுவது நல்ல அமைப்பான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு நல்ல அமைப்பு. அதேபோல 10ஆம் அதிபதி ஆட்சி பெற்ற சனி பகவான் பார்வையில சூரிய பகவான் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பான்னு கேட்டீங்கன்னா, அதுவே 2மே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்கு முதல் தர யோகாதிபதிக்கான காரக கிரகமாக 2 பேரும் ஆட்சி பெற்று, உச்சம் பெற்று பார்த்து கொண்டிருப்பதால, முதல்ல ஒரு நல்ல ஒரு யோகம் என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12ஆம் இடத்துல ஒரு உச்சம் பெற்ற கிரகங்கள் இருக்கு. அது 4ஆம் அதிபதியா இருக்கிறனால, என்னால வந்து பார்த்தீங்கன்னா, உடல்நிலை சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளை தாங்கவே முடியவே மாட்டேங்குதுங்க. எந்த ஒரு சின்ன ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்தாலுமே என்னால தாங்கவே முடிய மாட்டேங்குது. நான் நெறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன். எனக்கு உயிர் ஆபத்து ரொம்ப பயமாக இருக்குது. எந்த பண்ணாலுமே அதை சமாளிக்க முடியாம திடீர்னு தூக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப முழிப்பு வருது. எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை யாரு பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கவலையா இருக்கு. ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ்ல எனக்கு எதுவுமே இல்ல. இருந்தாலும் ஏதாவது ஏற்பட்டுருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இந்த நேரம் நல்லபடியாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து 12ஆம் இடத்துல ஒரு உச்சம் பெற்ற கிரகம் இருக்கிறது சிறப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிறப்பு. எந்த ஒரு பிறந்த கால ஜாதகத்திலயும் சரி, கோச்சார காலத்திலயும் சரி, 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் பலமா இருக்கும்போது, நம்மளைய பார்த்துக்கிறதுக்கு, நம்மளை தாங்குறதுக்கு பலமான கிரகங்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்காங்க. இன்னைக்கு யாரு உங்கள சப்போர்ட் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, சூரிய பகவான். அப்ப சூரிய பகவானுடைய காரக கிரகமாக அப்பா கிட்ட இருந்தும், மாமனார் கிட்ட இருந்தும் எனக்கு சப்போர்ட் கிடைக்குமா? நான் வந்து ரொம்ப வருஷமா தொழில் நடத்திட்டே இருக்கேன். அவங்க கூட போய் இணஞ்சு தொழில் நடத்தலான்னு எனக்கு ஆசையா இருக்கு. இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அனுசரணையும், ஆதரவும் எனக்கு கிடைக்குமா? அதனால தொழில்ல நான் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு எல்லாமே ஏற்படுமா? நெறையா வேகமாக இருக்கேன். நெறைய வேகமாகவும் செயல்படுறேன். முதல் மாரி இல்ல. இப்ப ரொம்ப வந்து நெறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரக்கூடிய காலங்கள்ல எனக்கு வெற்றி வாய்ப்புகள்லாம் எப்படி ஏற்படுத்தி குடுப்பாரா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஏற்படுத்தி குடுப்பாரு. ஏன்னா, சனி பகவான் பார்வையில உச்சத்துல சூரிய பகவான் இருக்கிறது ஒரு யோகம். உங்களுடைய ராசியை பொறுத்தவரை அது முதல் தர யோகமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முதல் தர யோகம். அப்ப நிச்சயமா துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை, தெம்பு எல்லாமே அதிகரிக்கக்கூடிய நாட்களா இருக்கும். அப்ப திடீர்னு இந்த உயிர் ஆபத்து ஏற்படக்கூடிய பயங்கள் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அதுலேருந்தெல்லாம் நான் மீண்டு வெளிய வந்துருவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்துருவீங்க. அதேபோல 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடியது என்ன மாதிரியான அமைப்புன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு கடனுக்கேன்னு என்னுடைய வீடு போயிட்டுருக்குது. என்னுடைய வீட்டை அடமானம் வச்சு என்னால காப்பாத்தவே முடியல. சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிரச்சனைகள் தெரிய வந்துருச்சு. இதனால சமூகத்தில எனக்கு ஒரு மதிப்பும், மரியாதையும் குறைஞ்சிருச்சு. இருந்தாலுமே அந்த வீட வித்துட்டு கொஞ்சம் பணம் என் கையில இருக்குது. அதை வச்சு மறுபடியும் ஒரு வீடு, சுற்றி இருக்கவங்களுக்காகவாவது ஒரு வீடு கட்டணும்னு நெனைக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயே கட்டுனா மறுபடியும் அவங்க கண்ணு படப்போது. இல்ல இதனால என்னால அனுபவிக்க முடியாம போயிற போதுன்னு இந்த மாரி எனக்கு தோணுது. அதனால கொஞ்சம் ஊர விட்டு தள்ளி, நான் இருக்கக்கூடிய இடத்த விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி நான் வீடு வாங்கி, இடம் வாங்கி கட்டலான்ட்டு இருக்கேன். இந்த நேரம் எனக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட லோன்களுக்கும் நல்ல ஒரு நேரமாக இருக்குமா? நான் நெறையா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் லோனுக்கு. இருந்தாலுமே எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஒரு விஷயம் இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா அந்த மாதிரி நெறைய தடை ஏற்பட்டுட்டே இருக்கு. ஒரு டாக்குமெண்ட் குடுத்தா, இந்த டாக்குமெண்ட் இல்லைங்க, இது குடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டே இருக்காங்க. அந்த வேலை சீக்கிரம் நடக்க மாட்டேங்குது. நான் போற அன்னைக்கு மேனேஜர் இல்லைங்கிறாங்க. இல்லன்னா அது கொண்டு வா, இது கொண்டு வான்னு அலட்சியப்படுத்துறாங்க. நம்ம ஒரு வீட்ட இழந்தனால இன்னைக்கு இவங்க கிட்ட எல்லாமே கேட்க வேண்டியதா இருக்குன்னு, தினசரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அந்த வீட்ட அந்த அந்த வழியா போகும்போதும் சரி, வரும்போதும் சரி, அந்த வீட்ட நெனச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்னுடைய மனைவியா இருக்கட்டும், என்னுடைய குடும்பமா இருக்கட்டும், வாடகை வீட்ல இப்ப இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ரிஷபராசிய பொறுத்தவரையும் தன்னுடைய கூட இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே சொகுசா இருக்கணும். அவங்களுக்கு தேவையானது. இவங்க வாடகை வீட்ல இருந்தாலும் சரி, மனைவியை ரொம்ப கௌரவமா வச்சுக்கணும். சொந்த வீட்ல இருக்கிற மாதிரி இருக்கணும். அம்மாவையும், அப்பாவையும் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பிறப்பிலேயே அந்த அளவுக்கு எண்ணம் கொண்டவங்க. அப்ப நடுவுல இந்த மாதிரி நடந்ததுனோனையும் சுத்தமா மனச விட்டுருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா விட்டுருப்பாங்க. ஆனா, இனி வரக்கூடிய நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீடு சம்மந்தப்பட்ட அனைத்து முயற்சிகளுமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடைக்கும். சனி பகவான்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான பார்க்கறது வேலை இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தொடர்புகளால வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து லோன் கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே விலக்கி, இனிமேல் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு, லோன் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் ஒரு நல்ல நேரத்தை எதிர்பார்க்கலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதேபோல உங்களுக்கு தொழிலில் மேன்மை, தொழிலுங்கிறது சுத்தமா ஓடவே மாட்டேங்குதுங்க. என்ன ஒரு காரணம்னே எனக்கு தெரியவே மாட்டேங்குது. இருந்தாலும் தொடர்ந்து கடுமையாக முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன். நெறையா போட்டியாளர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாமே இருக்குது. எதிரிகளை சமாளிக்க முடியாம சில சமயம் கஷ்டப்பட்டுட்டு இருந்துறேன். நான் வந்து ரூ. 10 சொன்னா அவங்க ரூ. 5 சொல்றாங்க. அதேபோல நான் ரூ. 5 சொல்லி குறைச்சு என்ன பண்ண முடியுமோ பண்ணா அதை குறைக்கிறாங்க. இருந்தாலுமே நான் போற இடத்துக்கு எல்லாமே அவங்களே போய் போய் கேட்கறாங்க. என்னுடைய கஸ்டமர் எல்லாம் பிடிச்சிட்டு போகறதுக்கு பார்க்குறாங்க. இந்த மாதிரி தொழிலில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டியாளர்கள் என் கூடயே இருந்தாங்க.
திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல ஒரு கம்பெனி வச்சு இந்த மாதிரி வளர்ந்துட்டாங்க. என்கிட்டருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏணியா மத்தவங்களுக்கு ஏத்தி விட்டுட்டே இருக்கேனே தவிர, நான் இன்னும் அதே இடத்துல தான் நான் வளர்ச்சி பெறாம இருக்கேன். அந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா இது ஒரு முதல் தர யோகாதிபதிக்கான காரக கிரகம் பார்த்துக் கொள்வதால, உங்களுக்குன்னு ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி குடுக்கக்கூடிய காலங்கள் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்திருக்கு. அதேபோல இடம், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சரி, சகோதர உறவு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் சரி, சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் சரி, பிசினஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் சரி, இது முடியுமா? இது முடியாதா? இது ஆகுமா? ஆகாதா? அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போறதுக்கும், ஒரு தெளிவான முடிவெடுவதற்குமே இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி குடுக்குமா? இத்தன நாளா நெறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் கிடைக்குமா? இந்த காலத்துல நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே ஒரு சொல்யூஷனாக, ஒரு வெற்றி படிக்கல்லாக என்ன பண்ணுவோமோ அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோச்சார காலத்துல நிச்சயமா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். நெறைய கவன சிதறல்கள்லாம் விலகி எதிர்பாராத திருப்பங்களும், வெற்றிகளும் ஏற்படுத்தி குடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான கோச்சார காலத்துல நீங்க இருக்கீங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கீங்க. இப்ப நீங்க கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது, கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ, குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.